வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்மி 12 5G. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இதோட சார்ஜிங் ஐசிங்கிறது ரொம்ப போர் குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நமக்கு எரர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்பியர் மீட்டரில் எந்த வித ஆம்பியரும் ரைஸ் ஆகல. அதாவது டேரெக்டாக 0 இருக்குது. இது விபஸ் போலான தான் வரும். ஆனால் நம்ம செக் பண்ணும்போது எனக்கு விபஸ் 5 வோல்ட்டு மேலே மதர் போர்டு வரைக்கும் போகுது. எனக்கு 5 வோல்ட் மேலே போனாலே ஏதாவது ஒரு ஆம்பியர் எடுத்துருக்கணும், 1 2. சப்போஸ் லீக்கேஜ் இருந்திருந்தால் கூட அந்த லீக்கேஜ் ஒரு 3 4 50 60 ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு எந்த நம்பரும் எடுக்கலை. சரி, 5 வோல்ட் மேலே எனக்கு கிளியராக எனக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ 5 வோல்ட்டு கம்பல்சரி உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு போணுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட சார்ஜிங் ஏசி அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும். சப்போஸ் உங்கள் விபேட்டில் விபிஹெச்சில் லீக்கேஜ் இருந்தாலும் ஷார்ட் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பர்ஸ் எடுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விபஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்யூட்டில் டயக்ராமில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். அதுக்கு டயக்ராமில் சார்ஜர் டேட்டா ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த கெப்பாசிட்டி வழியாக விபஸ் சார்ஜிங் ஏசிக்கு போகுது, சார்ஜிங் ஏசிக்கு இன்புட் போகுதா. ஏன்னா சப்போஸ் சில நேரம் ஓவிபியில் அவுட்புட் வராது. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் சார்ஜிங் ஏசியோட இன்புட் இந்த கெப்பாசிட்டி தான். இந்த கெப்பாசிட்டியை நான் செக் பண்ணும்போது எனக்கு எந்த இஷ்யூமே இந்த இடத்துல ஷோ ஆகலை. இது பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச்சோட காயில். நெக்ஸ்ட்டு நான் விபஸ்ஸை செக் பண்ணிவிட்டு விபஸ் எனக்கு வருது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச். இப்போ பார்த்திங்கன்னா நான் விபஸ்ஸை செக் பண்ணுறேன். விபஸ் எனக்கு எக்ஸாக்டாக 5.06 எனக்கு அந்த வோல்டேஜ் வருது. விபிஹெச் செக் பண்ணும்போது எனக்கு எந்த வித வோல்டேஜும் வரல. விபஸ் கொடுத்து விபிஹெச் வராததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஷார்ட் இருந்திருந்தால் வராது. அதனால் நான் என்னென்னா பேட்டரி கனெக்டரில் நமக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம பேட்டரி கனெக்டரில் டயோட் மோட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரிவர்ஸில், அதாவது பிளாக் ப்ரோப்பை ப்ளஸில் வச்சுட்டு ரெட் ப்ரோப்பை மைனஸில் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு 400 எனக்கு வேல்யூ வருது. திருப்பும் போது எனக்கு ஓஎல் வருது. அப்படிங்கும்போது எனக்கு இங்கே எந்த ஷார்ட்டு கிடையாது. அதுக்கடுத்தது நான் விபிஹெச்சையும் செக் பண்ணுறேன். விபிஹெச் செக் பண்ணும்போது ரிவர்ஸில் 403, ஃபார்வேர்டில் எனக்கு 1400 வருது. எனக்கு இதுவுமே எனக்கு ஓகே, எங்கேயுமே ஷார்ட்டு கிடையாது. ஆனால் எனக்கு ஆம்பியருங்கிறது எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சார்ஜிங் ஏசி விபிஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. டைரெக்டாக இந்த சார்ஜிங் ஏசி ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இந்த சார்ஜிங் ஏசியை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ கம்பல்சரி ரெடி ஆகிடும். இந்த சார்ஜிங் ஏசி நீங்கள் மாற்றும் போது PM7250B தான் இந்த சார்ஜிங் ஏசி. இந்த சார்ஜிங் ஏசி ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஆனால் கீழே இருக்கிற நம்பர் 200 இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த வெர்ஷன் 200 இல்லை அப்படின்னா இந்த சார்ஜிங் ஏசி வச்சிங்க அப்படின்னா ஃபோனு வைப்ரேட் ஆகும், ஃபோனு ஆனெல்லாம் ஆகாது. அதனால் ஆனால் இந்த 200 வெர்ஷன் உள்ள ஐசிங்கிறது ரொம்பவே கம்மியான மாடல்களில் தான் இருக்குது. அது லேட்டஸ்ட் மாடலில் தான் இருக்குது. நீங்கள் 7250B இதை மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஐசி எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக செட்டு ரெடி ஆகாது. அதனால் நீங்கள் 7250B ஐசி உங்கள்கிட்ட இருக்குன்னாலும் அதோட வெர்ஷன் 2001 செக் பண்ணுங்கள். அந்த வெர்ஷன் மேட்ச் ஆனால் மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செட் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நான் பார்த்தீங்கன்னா நான் வேறு செட்லேருந்து எடுக்கலாம். நான் புதுசாக தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வரும்போதே ரீபால் பண்ணி வந்துடும். அதனால் நம்ம ரீபால் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. நாம் ஐசி வாங்கி வைக்கிறத விட நம்ம ஸ்க்ராப் போர்ட்ஸில் இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். சில ஐசியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக இஷ்யூ வர ஐசியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி நம்ம வாங்கி வைக்கிற ஐசிங்கிற போது கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம ஹீட் கொஞ்சம் நிறைய கொடுத்தா தான் ப்ளேஸ் ஆகும். நம்ம ரீபால் பண்ணும்போது வேகமாக ப்ளேஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்பியர் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம டிசியில் செக் பண்ணுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஆம்பியர் நான் போடும்போது மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 1.4 அதாவது சார்ஜே எடுக்குது. இப்போ லோ ஷோ ஆகுது அப்படின்னா எனக்கு இஷ்யூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக்லேருந்து ஒரு டயக்னோசிஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இஷ்யூவை ரெடி பண்ணணும் அப்படின்னா, ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறது மூலமாக உங்களோட ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும்.
எதுக்காக நம்ம ஒரு ஒரு யூடியூப்பில் வீடியோஸோ இல்லை ஏதோ ஒரு டேட்டாவோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் படிக்க போகிற இடங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதமோ இல்லை 1.5 மாதமோ நீங்கள் அவ்வளோதான் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி உங்களால் படிக்க முடியும். அந்த படிக்கிற காலத்தில் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ட்ரைனராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 100% வந்து ரெடி பண்ணியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கான ஒரு இடம் தான் இன்ஸ்டியூட்டை தவிர, இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் 100% கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ஒரு டேட்டாஸ் உங்கள் கையிலே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களால் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஒரு இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். நம்ம வீடியோஸை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸு, லைக் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து போடுறதுக்கும் நமக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மொபைல் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். படிக்கணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.